வணக்கம். எனது அன்பு ஜோதிட பெருமக்களே, ஜோதிடத்தை விரும்பும் பெருமக்களே, தமிழக மக்களே, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமண பொருத்தத்தில் ராகு கேது தோஷம்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் புது நவீன தோஷமெல்லாம் வந்துருச்சு. ஒரு சில ஜோதிட கூட்டமெல்லாம் ராகு சாபம் கேது சாபம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. பூர்வ புண்ணியத்தெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. சித்தர் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. பாவம், சித்தர்கள்ன்ற பேரே நல்ல பேர். சித்தர் எந்த ஒரு சித்தருமே ஜோதிடம் சொல்லவே இல்லை. நானும் பல ஆய்வுகளை செஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா சித்தருக்கு ஜோதிடம் தெரியணும்னா அவருக்கு கணிதம் தெரியணும், அவருக்கு அடிப்படை தெரியணும், அப்படியே போவார். இந்த புலிப்பாணி சித்தர்னு சொல்லி ஒரு பாடல்கள், புலிப்பாணி ஜோதிடம் 300மே அடிப்படை ஜோதிடம். ஏதோ ஒரு ஜோதிட புக்கில் இருந்து எழுதி அது புலிப்பாணி பேரில் போட்ட ஒரு சாதாரண விஷயம். அந்த புக்கில் ஒன்றும் பெருசாக நம்ம விஷயங்கள் கிடையாது, ஆனால் அடிப்படை அவ்வளோதான், அதில் ஒன்றுமே இல்லை. இப்படி இருக்கிறப்ப இந்த ராகு கேது தோஷத்தை சொல்லி திருமணத்தை தடை பண்ணுறாங்களே, இந்த பெற்றவங்க என்ன செய்யணும்னா, ஒரு யோசனை என்னென்னா, இன்றைக்கி ராகு கேது தோஷத்தை சொல்கிறீங்களே, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதே ராகு கேது இருந்துச்சு. அப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க வாழலையா? இல்லை அப்போ ராகு கேது தோஷங்களே இல்லாமல் கல்யாணம் பண்ணவங்க டைவர்ஸ் பண்ணலையா? அப்போ இந்த ராகு கேதுனுடைய பங்கு என்ன, அது என்ன செய்யும் அப்படின்னு நான் பல வீடியோக்களில் போட்டிருக்கேன். ஆனால் யாருமே பின்னாடி போய் பார்க்குறதே கிடையாதுங்க. எல்லோரும் உடனே சூடாக இப்போவே சொல்லணும். இந்த முளைச்சிருக்குல்ல இந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா, கண்டவன்லாம் ஒன்றும் அறிவே இல்லாதவன்லாம் ஜோதிடத்தில் ராகுக்கு ராகு இருக்கணும், கேதுக்கு கேது இருக்கணும். ஏண்டா ராகு கேது நீ தோஷம்னு சொல்லிட்டீன்னா, எனக்கு அந்த தோஷம் இருந்தால் என் பொண்டாட்டிக்கு அதே தோஷம் இருந்தால் ரெண்டும் சரியாம்னா என்ன, 2 பேரும் சண்டை போட்டுக்குவோமா? 2 பேரும் அடித்து நொறுக்கிடுவோமா? இல்லை நான் தப்பு பண்ணால் என் பொண்டாட்டியும் தப்பு பண்ணுவாளா? இல்லை எந்த அடிப்படையில் அந்த தோஷம் சரியாகும்னு சொல்கிறீங்க? எனக்கு அது வேணும். எனக்கு 7ல் ராகுப்பா, என் பொண்டாட்டிக்கும் 7ல் ராகு தான் செய்யணுங்கிறீங்க. எனக்கு 7ல் ராகு இருந்தால் என்ன தோஷம் தரும்? உங்கள் பொண்டாட்டிக்கு தோஷம் தரும்னு சொல்கிறேன். சரி, அந்த பொண்ணுக்கு 7ல் ராகு இருக்குப்பா, அது என்ன தோஷம் தருங்கிற? கணவருக்கு தோஷம் தருங்கிற. அது எப்படி இந்த ராகுக்கு ஏன் தோஷம் மாறி, இந்த ராகுக்கு அந்த ராகு செஞ்சால் தோஷம் மாறிடும்னா எப்படி மாறும்? அவங்க ஜாதகத்தில் கணவருக்கு அவங்க தோஷம் தர்றாங்க, என் ஜாதகத்தில் நான் மனைவிக்கு தோஷம் தர்றேன். 2 பேருக்கு ராகு சேர்த்து வச்சுட்டா தோஷம் சரியாயிடும்னா அப்போ பொய் தானே? தோஷம் எப்படி சரியாகும்? தோஷமும் கூடும். ஒருத்தன் காய்ச்சல்காரன் இன்னொரு காய்ச்சல்காரன் தான் 2 பேருக்கும் மாத்திரையை கொடுத்து காய்ச்சல் அவனுக்கு தான் சரியாகணுமே தவிர, இது எப்படி 2ஐயும் சேர்த்து வச்சா திருமணம் பொருத்தம் மாதிரி ஒரு கேலி கூத்து தமிழக வரலாறுலேயே கிடையாதுங்க. தமிழக வரலாறில் அந்த 10 பொருத்தம்ங்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனம்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களுக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த யூடியூப்பில் 2013 இதுக்கு பற்றி வீடியோ போட்டேன். அதெல்லாம் ₹1 கூட பயன் கிடையாது அப்படின்னு. இந்த திருமண பொருத்தம் பார்க்குறதுனால நமக்கு என்ன நன்மைனா, முதல்ல இப்போ நம்ம பொண்ணை பெற்றோம்னா பொண்ணு ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதே மாதிரி ஆண் ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. தோஷமே இல்லாதவங்க எத்தனை பேர் டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க. எனக்கு பொண்ணு வேணாம், மாப்பிள்ளை வேணாம், கருத்து வேற்றுமையில். அது அங்கே போய் பார்த்தா தானே தெரியுது. அன்றைக்கெல்லாம் கூட பெண்கள் சகிப்புத்தன்மையில் அழகாக விட்டு கொடுத்து சட்டம் புருஷன் எப்படி இருந்தால் என்னென்னு வாழ்க்கையை வாழ்ந்த கூட்டம் போக, இன்றைக்கி எல்லோரும் சம்பாதிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க, எல்லாம் படிச்சுட்டாங்க. பெண்ணு வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்துட்டான். அப்படிங்கிறப்ப பொண்ணை மதிக்கக்கூடிய அடிப்படையில் ஆண்கள் இருந்து அவனுக்கு நல்ல திசையாக இருந்து நடந்துட்டான், அந்த பெண்ணோட அழகாக வாழ்ந்துடுறான். இவனுக்கு கெட்ட திசையாகி அந்த பொண்ணுக்கு நல்ல திசா புத்திகள் நடக்குதுப்போ, இவன் அந்த பொண்ணோட கோவிக்கும் பொழுது அது நீ போடா வெளியே அப்படின்ட்டுச்சுன்னா வெளியே போய் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறானே. ஏன்னா இவனுக்கு நடக்கிற திசை கெட்ட திசாவே, அதை அவனை பிரித்து வைக்கிறதுக்கு உண்டான வழியை செய்யணும்னா செய்யுமே. ஒரு பொண்டாட்டி ஜாதகம் ஒரு புருஷன் ஜாதகம் உலகத்திலே இல்லைன்னு நான் சொல்லி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்படி ஏதாவது இருந்தால் எனக்கு கொண்டாங்கப்பா அந்த கோள்கள் நிலையை நான் கொஞ்சம் ஆய்வு செய்கிறேன். அதே மாதிரி நீ சொன்ன நிலையில் கோள்கள் நிலையில் பல பெண்களை கல்யாணம் பண்ணவங்க, பல ஆண்களை கல்யாணம் பண்ணவங்க ஜாதகம் வந்துருச்சுன்னா நீ சொன்னது பொய்யா போயிரும்ல. இப்போ அணுவை பிளக்க முடியாதுன்னு அணு விஞ்ஞானி சொன்னார்.
இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டார், நல்லா ஆய்வு செஞ்சு அணுவை பிளக்க முடியும்னு சொல்லிட்டார். அப்போ அணுவை பிளக்க முடியாதுன்னு சொன்ன அந்த முடிவு அணுவை பிளக்கிற வரைக்கும் அதுதான் உண்மையாக இருந்துச்சு. அணுவை பிளந்த உடனே அது பொய்யா போச்சு. அணு பிளக்கக்கூடியது தான். அது மாதிரி தான் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன் கோள்கள் அமைப்பு இப்படி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, அதே அமைப்பில் பல பெண்களை பல ஆண்களை கல்யாணம் பண்ண ஜாதகத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டோம்னா நீ சொன்னது பொய். அதான உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையை மீறி தான் நம்ம வாழ்கிறோம். உண்மையிலே மானுட உயிரை தவிர மீதி அத்தனை உயிருக்குமே ஒரு கணவர் ஒரு மனைவிங்கிற அமைப்பு கோட்பாடு இயற்கை கொடுக்கலை. ஆனால் நாம் நாகரிகங்கிற அடிப்படையில், ஏன்னா விலங்கினத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடே அதுதானே. நாகரிகங்கிற அடிப்படையில் நாம் ஒரு மனைவி ஒரு கணவர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே போய் எவ்வளோ பிரச்சனை அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் வெளி வாழ்க்கையில் அதுதான் நாகரிகம் அப்படின்னு நம்ம வாழ்கிறப்ப அந்த நாகரிக அமைப்பு இயற்கையை மாறுபட்ட அமைப்பு. அப்படி இருக்கிறப்ப ஜோதிடம் இயற்கை மாறல. ஜோதிடம் இயற்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. இப்படித்தான் அது இயற்கையை கருதி தான் பேசப்பட்டிருக்கு. அதில் இன்னும் மாற்று கருத்தே இல்லை. ஜோதிடம் சொல்ல தெரிஞ்சவங்களுக்கும் ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கும் இந்த அறிவு வேணும். நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஜோதிடத்தில். ஆனால் சொல்லிக் கொடுக்க என்னங்க 2000 3000 5000 10,000த்துக்கு நாங்கள் ஜோதிடத்தை முழுமையாக சொல்லி கொடுத்துருவோம், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படிங்க சாத்தியமாகும் இந்த உலகத்தில்? அந்த சாத்தியத்துக்கு வழி இல்லை. ஏன்னா உண்மையிலே நிறையா படிக்கணும். அதுவும் 2 நாள் ஜோதிடம் 10 நாள் ஜோதிடமெல்லாம் கேள்விப்படுறேன். மக்களோட மனதில் பொய் சொல்கிறான், ஃப்ராடு பண்ணுறான், ஏமாத்தரக்கூடிய அடிப்படையில் ஜோதிடர்கள்னு போட்டு வச்சுட்டு கூட்டமாக இருந்தால் தான் அவர் ஜோசியரான். எவ்வளோ பெரிய கேவலத்தில் கொண்டு வந்து விட்டான் பாருங்கள். கிராமத்துக்கு போனீங்கன்னா கூட்டமாக இருக்கும். கூட்டமாக உட்கார வச்சு பொய் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரே ஃப்ராடு, ஒன்றும் இல்லை. வெறும் 7 நாட்சணி 5 ரூபா பத்திரிக்கையில் இல்லை காலையில் இந்த பொய் டிவிகள் சொல்லுது இல்லையா தினப்புலனை, அதை கையில் வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு அதை வச்சுக்கிட்டு ஜோதிடம் சொல்கிற திருடைங்க நிறைய பேர் இருக்காங்க. பூராமே கோச்சாரத்தை வச்சு குரு பார்வை இல்லை, குரு பயிற்சி ஆகலை, சனி பார்வை இல்லை, சனி பயிற்சி எல்லா விஷயத்தையும் சாதாரண விஷயத்தை மக்களுக்கு சொல்லி மடையனாக்குறது. நேரம் சரியில்லாதவன் தான் போவேன், இவன் அதுவே நேரம் சரியில்லைன்னு சொல்லுவான். இந்த மாதிரிலாம் ஜோதிடர்கள்ட்ட போய் நம்ம திருமண பொருத்தம் பார்த்து சிக்கணும்னா என்ன ஆகும்? திருமணம் பொருத்தங்கிற அடிப்படையில் நாம் ஒருவருடைய ஜாதகத்தினுடைய முழு பலன்களையும் தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் நமக்கு முக்கியம். விருப்பம்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், விருப்பம் இல்லைன்னா வேணான்ட்டு போயிடலாம். அங்கே அதுதான் நடக்குதே தவிர நீங்கள் சொல்கிற இந்த 10 பொருத்தத்துக்கு ஜாதகமே தேவையில்லைங்க. அது ஜாதக பொருத்தம்ங்கிறது விதி எழுத முடியாதுங்க. உண்மைங்க. இது எத்தனை வீடியோலங்க சொல்கிறது. இப்போவும் ஒருத்தர் கேள்வியை கேட்டு வம்புழுக்கிறார். ராகுக்கு எது தோஷம், அதனால் ஜாதகம் பொருந்தலைன்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்வேன்ல, இந்த சிலர் அப்படி தான் ஏமாறுவாங்க. சிலரை ஏமாற்றி வச்சுருக்கான். பரம்பரையாக ஏமாற்றின ஜோசிய திருடங்கள்லாம் இருக்காங்க உலகத்தில். இங்கே தமிழகத்திலே இருக்கான். அதனால் அது போய் பழகி ஏமாந்து போகிறவங்க தானே. அந்த பொண்ணு தான் நமக்கு, அந்த பையன் தான் நமக்குன்ற விதி நமக்கு இருந்தால் வரட்டும், இல்லாட்டி போகட்டும், தேட வேண்டாம். ராகு கேது தோஷத்தெல்லாம் நம்ம ஒரு ராகு கேதுவை கொண்டாந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நாம் அவங்களுக்கு சமாதானமாகவும் அவங்க நமக்கு சமாதானமாகவும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ராகு கேது இருந்துட்டு போது ராகு கேது இல்லாதவரை கல்யாணம் பண்ணும்போது இவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லது இவரை அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படியோ ஒரு தோஷம் ஒன்று தோஷமாக இருந்து ஒன்று தோஷம் இல்லைன்னா நமக்கு நல்லது தானே. இப்போ எலக்ட்ரிசிட்டியே அதுதானே, நியூட்ரலும் பேஸும் சேர்ந்து தானே நமக்கு மின் விளக்கே வருது. அப்படி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இவங்க சொல்கிறது இந்த ஜோசியங்க இங்கே இருக்க தமிழகத்தில் சொல்கிற ஜோசியனில் 99 விழுக்காடு ஜோசியம் இந்த ராகு கேது தோஷம் அது இதுன்னெலாம் சொல்கிற பூராமே பொய் தாங்க. இது தாங்க உண்மையான ஜோதிடத்தில் இன்னொரு பகுதியாக சொல்கிறேன். ராகு கேது தோஷம் பொய்யும்பா. செவ்வாய் தோஷத்தை ஆய்வு செய்யணும். நானே எனக்கு ஓரளவு ஆய்வு செஞ்சேன். அதில் ஒரு 10% ஒர்க் ஆகுது, 90% எனக்கு ஒர்க் ஆகலை. அதில் தான் எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த செவ்வாய் தோஷம் கல்யாணம் பண்ணால் வாழ்க்கையை நடத்திடுவாங்களான்னு தெரியலைங்க. அதெல்லாம் நடக்காத விஷயமா இருக்குது. அந்த காலத்துலலாம் அதுக்கும் பரிகாரத்தை சொல்லி வாழை மரத்தை வெட்டி தாலியை கட்டி வாழை மரத்தை வெட்டி என்னென்னமோ பண்ணாங்க. பூராமே இந்த பரிகார திருடர்கள்ட்ட ஜோதிடம் சிக்கி போய் இன்றைக்கி தமிழக ஜோதிடம் அந்த அளவில் தாங்க வாழுது. எல்லோரும் சீக்கிரமாக முட்டாப்ப அறிவே கிடையாது. அவன் முழு ஜோசியன் உட்காந்துக்கிட்டு
ஒரு பட்டையும் கொட்டையும் நெத்தியில் தின்னூறும் குங்குமம் வச்சுக்கிட்டு அவன் தானே ஜோசியே, அவனை வச்சுக்கிட்டு இவங்க மக்கள் பூரா பாவம் ஏமாறுதுங்க. என்ன சரி, எவ்வளவோ அறிவியல் வளர்ந்துருச்சு. ஜோதிட கணித ரீதியானது கடவுளுக்கும் ஜோதிடத்துக்கு துளி சம்மந்தம் இல்லைன்னு எத்தனை வீடியோ போட்டாச்சு. யாராவது கேட்குறாங்க, ஏமாறுற கூட்டம்னு கெட்ட திசை உள்ளவன் அவங்கள்ட்ட தானே போய் ஏமாறுவான். அதுதாங்க உண்மையாக இருக்குது. ராகுக்கு எது தோஷம், அது என்ன தோஷம் தரணுமோ அந்த தரத்தான் செய்யும். இன்னொரு தோஷத்தை பிடிச்சி கட்டி வச்சுட்டு வம்புழுக்கிறத காட்டில் தோஷமே இல்லாத ஆளுகளை திருமணம் செஞ்சுட்டு போகலாமுங்க. நன்றிங்க.